I'm Panbalan from first year mechanical engineering. Today's session was really great, and I had really some inspiring thoughts on how to be a leader and what it is to be like a part of a team. ஆர்கனைசராக நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கீழே வந்து எடிட்டிங் டீம், சோஷியல் மீடியா அண்ட் அந்த மாதிரி செவரல் டீம்ஸ் அடியில் நான் எனக்கு கீழே இருந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போலாம் எனக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்றது வந்து ஒரு பிளாங்கா சரி எல்லாரையும் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சு அவங்கள எல்லாரையும் ஒன்றா டீமாக ஒர்க் பண்ண வைக்கிறதா அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்றத ஒரு கேம் மூலியமாவோ அந்த மாதிரி வந்து எப்படி எல்லாரும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேம் மோட்டோவில் கொண்டு வந்தனால ஈஸியாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு ஒரு லீடர்ஷிப் என்ன, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, எப்படி நம்ம கோலை செட் பண்ணணும் அப்படின்றது. Usually, I join a team and then at the end I either become the vice secretary or secretary of the particular team. I take up the team. But today's loop game taught me how to be part of a team without ever controlling it and how to contribute in that team. That really helped me. And the overall soft skill had a big meaning, and every time I was taught that it was only about how we communicate to others, but how it is not taught like how we should communicate and how our attitude should be. And I learned that today. That's all. Fantastic. ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு என்னோட ட்ரீம்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்துச்சு. என்ன வாங்கணுன்றதே ஒரு ட்ரீமாக, என்ன செட் பண்ணணுன்றதே தெரியாமல் இருந்தேன். லைக் டாக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஜினியர்ஸ் நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க, ஸோ இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்ட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த டயத்தில் வந்துட்டு சரி ஆண்டர்ப்ரனர் ஆகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற. ஸோ எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அந்த ஒரு 9th 10th அந்த டைமில். ஸோ கூடிய சீக்கிரம் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அது எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு சில கைடன்ஸ் இருக்குது. ஸோ அது பிராண்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார்.